அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். ஆவணி மாதத்தில் சூரிய பகவான் தற்போது கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு ஆகஸ்ட் 16ஆம் தேதி பயிற்சியாக உள்ளார். அதோடு சிம்ம ராசியில் ஏற்கனவே சஞ்சரித்து வரக்கூடிய சுக்கிரன் புதன் பகவானுடன் சேர்ந்து சஞ்சரிக்க உள்ளதால் 3 கிரகங்களின் சேர்க்கையால் எந்தெந்த ராசிக்கு பொற்காலம் கிடைக்க போகுதுன்னு பார்க்கும்பொழுது, சூரிய பகவான் ஒவ்வொரு ராசியிலும் 1 மாத காலம் சஞ்சாரம் செய்யக்கூடியவர். அது மட்டுமல்லாமல் ஆவணி மாதம் மிக முக்கியமான மாதமாக கருதப்படுது. ஏனெனில் நவகிரகங்களின் அரசனான சூரிய பகவான் ஆட்சி பெற்று சிம்மத்தில் சஞ்சரிக்க உள்ளார். அதோடு புதனுடன் சேர்ந்து புத ஆதித்ய யோகமும் சுக்கிரனுடன் சேர்ந்து சுக்கிராதித்ய யோகத்தையும் உருவாக்குகின்றன. அதோடு 3 கிரகங்களின் சேர்க்கையால் யோகமும் பெரிய சுப தாக்கத்தையும் ஏற்படுத்த இருக்குது. இந்த ஆவணி மாதத்தில் செல்வம், திருமண யோகத்தை பெற உள்ள ராசிகள் யாராருன்னு நாம் பார்க்க போகிறோம். தமிழ் மாதங்களில் ஒவ்வொன்றுக்கும் தனி முக்கியத்துவம் உண்டு. சித்திரை தொடங்கி பங்குனி வரை பல்வேறு விசேஷங்கள் வருவதுண்டு. அதிலும் சில மாதங்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது. ஆடி போய் ஆவணி வந்தால் நன்மை கூடி வரும் என்பதைப் போல ஆவணி மாதம் மிக சிறந்த மாதமாக கருதப்படுது. ஆடியில் சில நிகழ்ச்சிகள் செய்ய மாட்டாங்க. ஆவணி தொடங்கியதும் உடனே அந்த நிகழ்ச்சியை வைத்து விடுவாங்க. ஆவணி மாதத்தில் கிரக பிரவேசம் செய்தால் அந்த வீட்டில் நீண்ட நாள் தங்கலாம். திருமணம் செய்தால் வாழ்க்கை சிறப்பாக அமையும். விவசாயத்திலும் ஆவணி மாதம் சிறப்பான இடத்தை பிடித்துள்ளது. ஆடிப்பட்டம் தேடி விதைக்கும் விவசாயிகள் ஆவணி மாதத்தில் சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதுடன் ஒட்டுமொத்த வேளாண் மக்களும் தங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய விஷயங்களை நடத்தி மகிழ்வாங்க. இத்தகைய சிறப்பு வாய்ந்த ஆவணி மாதம் வளர்ப்பிறையில் கடவுளை மனமுருகி பூஜித்து அனைத்து நலன்களையும் நாம் பெறுவோம். சூரியனை அதிபதியாக கொண்ட சிம்மராசியில் சூரிய பகவான் சஞ்சரிக்கும் காலம்தான் இந்த ஆவணி மாதம் என்கிறாங்க. சூரியன் சிம்மத்தில் வலுப்பெறும் இந்த மாதத்தில் எந்த காரியத்தை செஞ்சாலும் அது பலன் தரும் என்பது நம்பிக்கை. இதனாலேயே இது சிங்க மாதம் எனப்படும். ஆவணி மாதம் வழிபாட்டுக்கு கொண்டாட்டத்துக்கு பெயர் பெற்ற மாதமாக போற்றப்படுது. சிங்கத்துக்கு இணையான மாதமும் இல்லை, சிவனுக்கு இணையான இறைவனும் இல்லை என்கின்றனர் அகத்தியர் மாமுனி. தமிழ் மாதங்களில் ஆவணி 5வது மாதமாக வருது. ஆவணி மூலம், ஆவணி ஞாயிறு, ஆவணி அவிட்டம், புத்ரா ஏகாதசி, காமிகா ஏகாதசி, வரலட்சுமி விரதம் உள்ளிட்ட பல விரத நாட்களும் இந்த மாதத்தில் வருகின்றன. மேலும் ஆவணி மாத செவ்வாய், வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளும் விரதம் முக்கியத்துவம் வாய்ந்த நாளாக கருதப்படுது. புதிதாக திருமணமான பெண்கள் மாங்கல்ய பலம் பெற ஆவணி மாத செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில் மங்கள கௌரி விரதம் அனுஷ்டிப்பாங்க. அதே போல் ஆண்களும் தங்கள் விருப்பங்கள் நிறைவேற ஆவணி சனிக்கிழமையில் பெருமாளுக்கான நோன்பை கடைபிடிப்பாங்க. ஆவணி சோமவார விரதமும் முக்கியமானது. ஆவணி மாதம் சிவபெருமானை வழிபடுவதற்கு ஏற்ற மாதம் என்பதால் திங்களும் வியாழனும் சைவர்களுக்கு இன்றியமையாத நாட்களாகும். ஆவணி மாத ஞாயிற்றுக்கிழமை சூரிய வழிபாட்டுக்கு ஏற்ற நாள். அதே போல் 5லிருந்து சூரிய நமஸ்கார வழிபாட்டை தொடருவது நல்லது. சூரிய நமஸ்காரம், யோகா பயிற்சிகள், வேதம் பயில என ஆன்மீக திருவகுப்புகள் செல்ல ஏற்ற மாதம்தான் ஆவணி மாதம். இந்த மாதத்தில் புதுமனை புகுந்தால் அந்த வீட்டில் சிறப்பான வாழ்க்கை அமையும். இந்த மாதத்தில் திருமணம் செய்தால் வாழ்க்கை இன்பமாக அமையும் என்பதெல்லாம் நம்பிக்கை. அநேக தீமைகள் ஒழிந்து மங்களங்கள் சூழும் இந்த மாதம் நம்பிக்கைக்கும் நன்மைக்கும் ஏற்ற மாதம் என்று
பெரியோர்களால் சொல்லப்படுது. எனவே இந்த மாதத்தில் இறைவனை வழிபட்டு இன்புற்று வாழ்வோம். ஆவணி மாத ராசி பலன்களில் அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது தனுசு ராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். தனுசு ராசியில் மூலத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம். சொந்த முயற்சியாலும் மன துணிவுடன் செயல்பட்டு வாழ்க்கையில் முன்னேறும் உங்களுக்கு இந்த மாதம் எடுத்த காரியங்களில் இருந்த முட்டுக்கட்டைகள் நீங்கும். ராசிநாதன் குரு பகவான் தனது 9ஆம் பார்வையால் ராசியை பார்க்குறாரு. நிதானத்தை கடைபிடிக்கிறது வெற்றிக்கு வழிவகுக்கும். பேச்சில் கோபம் தெரியாவிட்டாலும் அழுத்தம் இருக்கும். சில சிக்கலான பிரச்சனைகளில் சுமூகமான முடிவை காண முற்படுவீங்க. மனத்தடுமாற்றம் நீங்கும். வாகனங்களில் போகும்போது கவனமாக போகணும். காரியங்களில் இருந்து வந்த தொய்வு நீங்கும். தொழில் வியாபாரம் நிதானமாக நடக்கும். பணவரவு எதிர்பார்த்த அளவு இல்லாவிட்டாலும் தேவை பூர்த்தியாகும். புதிய ஆர்டர்கள் பற்றி உடனடியாக முடிவெடுக்க முடியாமல் தடுமாற்றமான நிலை உண்டாகலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வேலையில் கவனமாக இருக்கிறது நல்லது. எதிர்பார்த்த பணியிட மாற்றம் கிடைக்கும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும். எல்லோரையும் அனுசரித்து போவது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமை நீங்கும். பிள்ளைகளிடம் அன்பாக பழகுவது நல்லது. உறவினர் வகையில் மன வருத்தம் ஏற்படலாம். நண்பர்கள்ட்ட இருந்து வந்த கருத்து வேற்றுமை அகலும். சிக்கலான விஷயங்களை கூட சுமூகமாக முடித்து விடுவீங்க. மனத்தடுமாற்றம் இல்லாமல் நிதானமாக செயல்படுவது நல்லது. கலைத்துறையினருக்கு திடீர் செலவுகள் ஏற்படலாம். வெளிவட்டார பழக்க வழக்கங்களை குறைத்து கொள்வது நல்லது. அரசியல் துறையினருக்கு எந்த ஒரு காரியத்திலும் அவசர முடிவு எடுக்காமல் இருக்கிறது. வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. திட்டமிட்டு காரியங்களை செய்து முடிப்பீங்க. பணவரவு தாமதப்பட்டாலும் கையில் இருப்பு இருக்கும். முக்கியமான பணிகள் தாமதமாக நடக்கும். மாணவர்களுக்கு கல்விக்கு தேவையான புத்தகங்கள் மற்றும் உபகரணங்கள் வாங்குவது பற்றிய கவலை நீங்கும். படிப்பில் ஆர்வம் உண்டாகும். பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது முருகனுக்கு பால் அபிஷேகம் செய்து வணங்கி வர பல நாட்களாக இழுபறியான காரியம் வெற்றிகரமாக முடியும். மனக்கவலை நீங்கும். அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது போராடம். இனிய சுபாவமும் மென்மையான பேச்சும் உடைய உங்களுக்கு இந்த மாதம் பொன்பொருள் சேர்க்கை வரும். அதே வேளையில் அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய போய் வில்லங்கம் ஏற்படலாம். எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. நட்சத்திரநாதன் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். மனதில் ஏதாவது குறை இருக்கும். புதிய நபர்கள் எதிர்பாலினத்தவர் ஆகியோருடன் பேசும்போது கவனமாக பேசி பழகுவது நல்லது. விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வேண்டியது வரலாம். வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும். தொழில் வியாபாரம் செய்கிறவங்க பழைய பாக்கிகள் வசூல் செய்கிறதில் வேகம் காண்பாங்க. போட்டிகள் விலகும். எதிர்பார்த்த ஆர்டர்கள் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நீண்ட நாட்களாக இருந்த இழுபறியான காரியங்கள் சிறப்பாக செய்து முடிப்பீங்க. குடும்பத்தில் இதமான சூழ்நிலை காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தம் நீங்கும். குழந்தைகள் மூலம் மன நிம்மதி கிடைக்கும். உறவினர்கள் நண்பரிடம் இருந்த மனக்கசப்பு மாறும். எதை பற்றியாவது நினைத்து கவலைப்படுவீங்க. வாக்குறுதிகள் கொடுக்கும்போது கவனமாக இருக்கணும். விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க. கலைத்துறையினருக்கு வீண் விவகாரங்களில் தலையிடாமல் ஒதுங்கி போவது நல்லது. மற்றவங்களுக்கு உதவும் போது கவனமாக இருக்கணும். மனதில் மகிழ்ச்சி உண்டாகும்படியான நிகழ்ச்சிகள் நடக்கும். அரசியல் துறையினருக்கு கடின உழைப்புக்கு பின்னாடி முன்னேற்றம் அடைவாங்க. எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் சேரும். மேலிடத்தை திருப்தி செய்ய கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்கும். தொண்டர்களின் பாராட்டை பெறுவீங்க. மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற திட்டமிட்டு படிக்க பாடுபடுவீங்க. சக மாணவர்கள் மூலம் உதவி கிடைக்கும். பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது அம்மனுக்கு மல்லிகை மலர் கொடுத்து வணங்க. எல்லா காரியங்களும் நல்லபடியாக நடக்கும். மனக்கவலை நீங்கும். அடுத்தது உத்திராடம் 1ஆம் பாதம். அதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். காலம் தாழ்த்தாமல் எதையும் உடனுக்குடன் செய்து முடிக்கணும் என்ற வேகம் கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் திடீர் கோபம் ஏற்படலாம். எல்லாவற்றிலும் நெருக்கடி நிலை காணப்படும். புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தள்ளி போடுவது நல்லது. பயணங்களால் வீண் அலைச்சல் ஏற்படலாம். வழக்குகளில் இருந்து வந்த தாமதம் நீங்கும். உற்சாகம் அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் வழக்கம் போல நடக்கும். தைரிய ஸ்தானத்தில் சனி பகவான் வக்கர நிலையில் சஞ்சரிக்கிறார். வாடிக்கையாளர்களிடம் அனுசரித்து போவது நல்லது. லாபம் குறைவது போல இருந்தாலும் பணவரவு திருப்தி தரும். பங்குதாரர்களிடம் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும்.
உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உழைப்பு வீணாகும். மேல் அதிகாரிகளிடம் அனுசரித்து செல்வது நல்லது. எதிர்பார்த்த பதவி உயர்வு வந்து சேரும். சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்கள்ட்ட கோபமாக பேசுவதை தவிர்த்து இதமாக பேசுவது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே ஒருவருக்கொருவர் அனுசரித்து போவது நல்லது. குழந்தைகளின் எதிர்கால நலன் பற்றி சிந்திப்பீங்க. உங்களது உடைமைகளை கவனமாக பாதுகாத்து கொள்வது நல்லது. உறவினர்கள் வரத்து இருக்கும். எந்த ஒரு காரியத்திலும் நெருக்கடியான நிலை உண்டாகும். வீண் அலைச்சல் ஏற்படும். பணவரவு திருப்தி தரும். கலைத்துறையினருக்கு மனதில் துணிச்சல் ஏற்படும். கடன்கள் கட்டுக்குள் இருக்கும். முக்கியமான வேலைகளில் தாமதம் உண்டாகலாம். வீண் பிரச்சனைகளை கண்டால் ஒதுங்கி போவது நல்லது. முன்னேற்றம் காண கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்கும். எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். அரசியல் துறையினருக்கு எதிர்பார்த்த தகவல்கள் தாமதமாக வரும். உடன் இருக்கிறவங்கள்ட்ட கவனமாக இருக்கணும். சில காரியங்களில் அவசரமாக முடிவெடுக்கிறத தவிர்ப்பது நல்லது. முக்கிய நபர்களின் அறிமுகம் கிடைப்பதுடன் அவங்க மூலியமாக உதவியும் கிடைக்கும். வெளியூர் பயணம் செல்ல நேரிடலாம். மாணவர்களுக்கு பாடங்களை படிக்க வேண்டிய கட்டாயம் உண்டாகும். ஆசிரியர் மற்றும் சக மாணவர்கள்ட்ட அனுசரித்து போவது நல்லது. பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது, பெருமாளுக்கு துளசி மாலை அர்ப்பணித்து வணங்க முன்ஜென்ம பாவம் நீங்கும். குடும்ப சுபிட்சம் அடையும். இதுவரைக்கும் நாம் பார்த்தது ஆவணி மாத ராசி பலன்களில் தனுசு ராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.